இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் அப்படிங்கிற டாபிக் கீழே, அதாவது இடஒதுக்கீடு அப்படிங்கிற டாபிக் கீழே லாஸ்ட் கிளாஸில் நம்ம பெண்டிங் வச்சதை நம்ம இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி அப்படின்னா ஜர்னைல்சிங். இந்த கேஸ் பார்த்துட்டோமான்னு செக் பண்ணிக்கோங்க. 2018 வந்தது. ஜர்னைல்சிங் வெர்சஸ் லட்சுமி நரேன் ஜர்னைல்சிங் வெர்சஸ் லட்சுமி நரேன் குப்தா கேஸ் 2018. இந்த கேஸ் நடந்தது 2018. ஜர்னைல்சிங் வெர்சஸ் லட்சுமி நரேன் குப்தா கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் வேணாலும் நான் டைப் பண்ணி போடுறேன், பார்த்துக்கோங்க, பார்த்து எழுதிக்கோங்க. ஜர்னைல்சிங் வெர்சஸ் லட்சுமி நரேன் வழக்கு 2018. இந்த கேஸ் எதுக்காக போடுறாங்கன்னா, பேக்வர்ட் கிளாஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி ஒரு ரீஎக்ஸாமைன் பண்ணுறதுக்காக இந்த கேஸ் வந்து போட்டிருக்காங்க. புரியுதா? பேக்வர்ட் கிளாஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இந்த கேஸ் போட்டிருக்காங்க. அதில் வரக்கூடிய டெஃபிஷியன்சி எல்லாம் ஓவர் கம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக இந்த கேஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதாவது ஒடுக்கப்பட்டவர்களை எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது, ப்ளஸ் அவங்கள கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்களில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கேஸ் வந்து போட்டிருக்காங்க. இதோட ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, க்ரீமி லேயர்ஸ் அப்படின்றவங்க நம்ம பார்த்துருப்போம் நேற்று. க்ரீமி லேயர்னால் என்னது? இப்போ நம்ம நார்மலாக ஓபிசி கேட்டகரி, எஸ்சி எஸ்டிலாம் இருக்குது அப்படின்னா, இவங்களில் க்ரீமி லேயர்னால் யார் ரொம்ப உயர்ந்த கொஞ்சம் நல்லா பணக்காரங்களாக இருப்பாங்க, இல்லை ஹையர் பொசிஷனில் இருப்பாங்க, இவங்க எல்லாரும் க்ரீமி லேயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்க யாருக்கும் ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது, அவங்க யாருமே ரிசர்வேஷனில் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்கிறது தான் க்ரீமி லேயர். இந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, க்ரீமி லேயர் அப்படிங்கிறது எஸ்சி எஸ்டிக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரீமி லேயருங்கிறது எஸ்சி எஸ்டிக்கு பொருந்தாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதே மாதிரி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ப்ரமோஷனில் இருக்கவே கூடாது. அதுதான் இவங்களோட மெயின் ஜட்ஜ்மெண்ட். ப்ரமோஷனில் ரிசர்வேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பதவி உயர்வில் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது, பணி நியமனத்தில் மட்டும்தான் இடஒதுக்கீடுங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொன்னது தான் இந்த ஜர்னைல்சிங் வெர்சஸ் லட்சுமி நரேன் கேஸ். புரியுதா? வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கு அடுத்து டைரெக்டாக நீங்கள் எங்கே வரீங்க அப்படின்னா எம்ஜிஆர் கவர்மெண்ட். இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரிசர்வேஷன் எவ்வளோ இருக்குது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லன்னு பார்த்துருப்போம். இந்த டைமில் 31% பிசிக்கும் 18% எஸ்சி எஸ்டிக்கும் மொத்தமாக 49% அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போது 1980, இந்த 1980 எம்ஜிஆர் வந்து ஆட்சியில் இருப்பார். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பிசிக்கு 31%லேருந்து 50% இன்க்ரீஸ் பண்ணிடுறாரு. பிசியோட ரிசர்வேஷனை 50% இன்க்ரீஸ் பண்ணுறாரு. எஸ்சி எஸ்டிக்கு வந்து அதே 18% தான் இருக்குது. எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் அதே 18% தான் இருக்குது. மொத்தமாக இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68% மாறுது டோட்டல். பிசிக்கு 50% மாற்றினதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மொத்தமாக 68% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்துருச்சு. கிளியரா? எந்த வருஷம் பிசிக்கு 50% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க 31லேருந்து அப்படின்னா 1980 யார் பண்ணியிருப்பா அப்படின்னா எம்ஜிஆர் தான் பண்ணியிருப்பார். எம்ஜி ராமச்சந்திரன் அவர் தான் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் இவர் இதை பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள்லையே இவரே என்ன பண்ணுறாரு, புதுசாக ஒரு கமிஷன் ஒன்று போடுறாரு. என்ன அப்படின்னா, தமிழ்நாடு செகண்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். அதாவது முதல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா. முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் தமிழ்நாட்டில் யாரை போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கலைஞர் போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே நம்ம வந்து பார்த்துருப்போம். என்ன கேஸ் அது? அதாவது ஏஎன் சட்டநாதன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷனை நம்ம பார்த்துருப்போம், கலைஞர் போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவதாக எம்ஜிஆர் போகிறார். அது வந்து பார்த்தீங்கன்னா அம்பாசங்கர் கமிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அம்பாசங்கர் ஆணையம், அம்பாசங்கர் கமிஷன். இந்த கமிஷன் எப்போ போடுறாரு எம்ஜிஆர் அப்படின்னா 1982 வருஷம் போடுறாரு.
அம்பாசங்கர் கமிஷனை எந்த வருஷம் போடுறாரு அப்படின்னா 1982 போடுறாரு. எதுக்காக இந்த கமிஷனை எம்ஜிஆர் போடுறாரு அப்படின்னா, அம்பாசங்கர்னா இந்த கமிஷனோட சேர்மன் அம்பாசங்கர். இதை அப்பாயிண்ட் பண்ணது யாருன்னா சிஎம்மா அந்த டைமில் இருந்த எம்ஜிஆர் தான் பண்ணியிருப்பார். ஓகேவா, 1982. இப்போது இது போட்டதுக்கான முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிசி அப்படின்னு ஒரு கேட்டகரியை நம்ம வந்து ரிசர்வேஷனுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக ஒரு ஆராய்வு பண்ணுறதுக்காக ஒரு ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா, லைக் வந்து ஒரு ஸ்பெஷல் கோட்டாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கமிட்டியை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அதுதான் சிம்பிளாக சொல்லணும்னா எம்பிசியை ரிசர்வேஷனுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக போடப்பட்ட கமிட்டின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கமிட்டி எப்போ அது பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்கன்னா 1989. அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ பிசிக்கு ஓவராலாக 50% ரிசர்வேஷன் இருக்கா தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும். இந்த 50% அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 20% எம்பிசிக்கும் 30% பிசிக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. எம்பிசிக்கு வந்து 20%, பிசிக்கு 30% கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா, இந்த அம்பாசங்கர் கமிஷன் 1989 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது இந்த விஷயத்த சொல்கிறாங்க. பட் ஆனால் 1989 யார் ஆட்சியில் இருக்காருன்னா, இவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது கலைஞர் ஆட்சியில் இருக்கார். கரெக்டாக எம்ஜிஆர் செத்து போயிடுவார். கரெக்டாக அந்த டைமில் வந்து ஜானகி அம்மா ஒரு 1 மந்த் மட்டும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் நடந்து பல பிரச்சனைக்கு அப்புறம் அதில் தான் வந்து கலைஞர் வின் பண்ணியிருப்பார். அந்த டைமில் தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 50%லேருந்து 20% எம்பிசிக்கும் 30% பிசிக்கும்னு பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ முதல்ல இதை பிரித்தது யாருன்னா அதுவும் கலைஞர் தான் அப்படிங்கிறது தெரியணும். அம்பாசங்கர் கமிஷன் போட்டது எம்ஜிஆர். ஆனால் அந்த அம்பாசங்கர் கமிஷனோட ரிப்போர்ட் படி பிசி எம்பிசியை 2ஆக பிரித்து அவங்களுக்கு 20% இவங்களுக்கு 30% கொடுத்தது யாருன்னா கருணாநிதி தான். இப்போவும் அதே 68% தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னா பிசி எம்பிசின்னு பிரிச்சிருப்பாங்களே தவிர வேற எந்த ஒரு இதையும் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ண கிடையாது. அதனால் புரியுதா. இப்போது அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, 1990 வருஷத்தில் எஸ்டிக்கு 1% ஆட் பண்ணுறாங்க. 1990 எஸ்டின்னு ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, ஷெட்யூல் ட்ரைபல்ஸ், இவங்களுக்கு 1% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஆட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். இது ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம தமிழ்நாட்டில் 1990 வருஷத்தில் இருந்து இப்போ வரைக்கும் 69% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். புரியுதா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து 68% தான் இருந்துச்சு. 1990 69% ரிசர்வேஷனுங்கிறது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பிசிக்கு 30% அப்படின்னு ஒன்று ஒதுக்கியிருக்கோம் இல்லையா, இந்த 30%த்தையும் 2ஆக பிரிக்கிறாங்க. பிசிக்கு தனியாக, பிசி முஸ்லீமுக்கு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இது எப்பன்னா, இதுவும் கருணாநிதி பீரியட் தான். 2007 எப்போ 30%ங்கிறத என்ன பண்ணியிருக்காங்கன்னா 26.5% பிரிச்சிருக்காங்க. 26.5% பிசிக்கே கொடுத்துட்றாங்க. புரியுதா. 30ல் 26.5% பிசிக்கும் ப்ளஸ் ஒரு 3.5% பெண்டிங் இருக்குல்ல, அந்த 3.5% யாருக்கு கொடுத்துட்றாங்கன்னா பிசிஎம், அதாவது பிசி முஸ்லீமுக்கு கொடுத்துட்றாங்க. முஸ்லீமுக்கு 3.5%, மொத்தமாக 30% வந்து பேக்வர்ட் கிளாஸ்க்கு இருக்குது பிசிக்கு. அதில் என்ன பண்ணிடுறாங்க, பிசிக்குன்னு தனியாக 26.5%த்தையும் முஸ்லீமுக்குன்னு தனியாக 3.5%த்தையும் பிரிச்சிடுறாங்க. இப்படி பிரித்தது எப்போன்னா 2007 கருணாநிதியோட பீரியட். அவர் தான் இதை வந்து 2ஆக பிரித்து 2 பேருக்குமே பிரதிநிதித்துவம் வேணும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பார். அதே மாதிரி இப்போ எஸ்சிக்கு நம்ம வந்து 18% அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ரிசர்வேஷன். ஆனால் இதையுமே 2ஆக பிரிச்சிருப்பாங்க. இதில் என்ன அப்படின்னா எஸ்சி எஸ்சிஏ அப்படி, அதாவது அருந்ததியினர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்படி 2ஆக பிரிச்சிருப்பாங்க. இதில் 15% அப்படின்னு பிரிச்சுட்டு இந்த 15% டைரெக்டாக எஸ்சிக்கு கொடுத்துட்றாங்க. அதுக்கடுத்து இது மீதி எவ்வளோ இருக்குது, 18ல் 3% இருக்குது. இந்த 3% தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்சிஏக்கு கொடுக்குறாங்க. அதாவது ஷெட்யூல் கேஸ்ட் அருந்ததியினர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எஸ்சிஏவை. அந்த கோட்டால ஒரு 3% கொடுத்துட்றாங்க. இந்த கோட்டால இந்த டைம் குரூப் 2ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் உள்ளே போனார். இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்லேயுமே வந்து ஒவ்வொருத்தங்க உள்ளே போவாங்க. அந்த கேஸ்டோட ரேஷியோவை பொறுத்து பல விஷயம் இருக்குது. நம்ம எக்ஸாம் எழுதுறதுனால மட்டும் இல்லை பாஸ் ஆகிறதுனால மட்டும் வேலைக்கு போயிட முடியாது. இதுக்கு கீழே நம்ம அவ்வளோ விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது.
பட் இதில் வந்து என்னென்னா இப்போ 69% ரிசர்வேஷனில் தான் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். அது இல்லாமல் இன்னும் ஒரு 31% இருக்குல்ல 100ல், அந்த 31% மெரிட்டு. இப்போ 100 பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாமு, அதில் 31% ஃபஸ்ட்டு 31 பேருக்கு கேஸ்ட் அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. டேரெக்டாக உனக்கு என்ன போஸ்ட் பிடிக்குதோ அதை எடுத்துகிட்டு நீ போயிட்டே இருக்கலாம். மீதி 69 பேரை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரிப்பாங்க, இந்த கேஸ்ட்டுக்கு இத்தனை பேர் அப்படின்னு. அதில் நீ வந்து 69வது ரேங்காக இருந்தாலும் கூட உன்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா டேரெக்டாக போய் நல்ல போஸ்ட்லாம் சூஸ் பண்ணிட முடியாது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நீ பிசியில் வந்த அப்படின்னா பிசியில் உனக்கு இருக்கிற போஸ்ட் எல்லாம் இருக்கும், அதில் தான் நீ சூஸ் பண்ணுற மாதிரி வரும். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் போக போக தெரிஞ்சுக்கலாம். கிளியரா? இப்போ இந்த 18%லேருந்து 15-3 பிரிச்சிருப்பாங்க இல்லையா, அதுவும் கருணாநிதி பீரியட் தான். 2009 2009 பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று போட்டாங்க. தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்ட் இது எப்போ போடுறாங்க அப்படின்னா 1994 வருஷம். தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்டுங்கிறது 1994 போட்டிருக்காங்க. அதாவது இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா இந்த சட்டத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தோம், எந்த ஒரு ஸ்டேட்டோட சட்டமும் சில அசாதாரண சூழ்நிலையை தாண்டி, அதாவது ரிசர்வேஷன் அப்படிங்கிறது 50% மேலே போகவே கூடாது அப்படின்னு நம்ம ஒரு கான்செப்ட் வந்து படிச்சிருப்போம் ஆல்ரெடி. இந்திரா சகானி கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸில் வந்து நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக படிச்சிருப்போம். பட் ஆனால் நம்மளோடது எவ்வளோ இருக்குது? 69% இருக்குது. இப்போ கண்டிப்பாக நம்ம ஸ்டேட்டோடைய ரிசர்வேஷனுக்கு எப்போ வேணாலும் பிரச்சனை வரலாம். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சட்டத்தை உருவாக்கிட்டு அந்த சட்டத்தின் மூலமாக நம்ம வந்து நம்மளோட ரிசர்வேஷனை எடுத்துகிட்டு போய் 9th ஷெட்யூலில் வச்சுட்டோம்னா 9th ஷெட்யூலில் வைக்கும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா 69%ங்கிறது ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 31B தான் வந்து 9th ஷெட்யூலில் ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்டேட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது ரிசர்வேஷனுக்கு அப்படின்னு நினச்சி அதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி 16 Class 4 ஆர்டிகல் பற்றி நமக்கு தெரியும். அந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருப்பாங்க? ரிசர்வேஷனுங்கிறது 50% தாண்டி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம இந்த கேஸில் பார்த்தது தான், இந்திரா சகானி கேஸில். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ரெசல்யூஷன், ஒரு தீர்மானத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அந்த டைமில் ஜெயலலிதா அம்மா சிஎம்மாக இருந்திருப்பாங்க, அவங்க பாஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. அவங்க அனுப்புனதுக்கப்புறம் அப்படி உருவான பில்லு தான் என்ன அப்படின்னா தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்ட் அப்படின்றது. தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டம் 1994 உருவாயிருக்கும். இதை உருவாக்குனதுக்கு காரணம் ஜெயலலிதா அம்மா தான். அதே மாதிரி இந்த சட்டத்தில் சைன் பண்ண பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா சங்கர் தயாள் சர்மா. புரியுதா? சங்கர் தயாள் சர்மா. புரியுதா? நம்மளுடைய இடஒதுக்கீடு சட்டமாக மாறுச்சு இல்லையா, அந்த சட்டமாக மாறும்போது அதில் சட்டமாக மாறுறதுக்காக சைன் பண்ண குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அது சங்கர் தயாள் சர்மா அப்படிங்கிறவர். இப்போது இந்த 1994 தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்ட், தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டம் உருவானது எதன் கீழ் அப்படின்னா 76வது சட்ட திருத்தத்தின் கீழ். 76வது 76th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1994 1994 76வது சட்ட திருத்தம்னு ஒன்று நடந்துச்சு. அந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா தமிழ்நாடோட இடஒதுக்கீடை 69% எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணிடுறாங்க, 9th ஷெட்யூலில் இன்சர்ட் பண்ணிடுறாங்க. 9th ஷெட்யூலில் நம்மளோட சட்டத்தை இன்சர்ட் பண்ணதுனால என்ன நடக்குது, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்மளுடைய 69% இடஒதுக்கீடை ஒரு ஹைகோர்ட்டாலேயோ சுப்ரீம் கோர்ட்டாலேயோ கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற நிலைக்கு வச்சிடுறாங்க. பட் ஆனால் இதுக்கப்புறம் தான் ஒரு கேஸ் ஒன்று நடக்குது. அந்த கேஸ் என்ன அப்படின்னா ஐஆர் கொய்லோ. நோட் பண்ணிக்கோங்க, ஐஆர் கொய்லோ. கமெண்ட்டில் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஐஆர் கொய்லோ வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு கேஸ் 2007. தமிழ்லையும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஐஆர் கொய்லோ. ஐஆர் கொய்லோ வெர்சஸ் தமிழ்நாடு
ஐஆர் கொய்லோ வெர்சஸ் தமிழ்நாடு வழக்கு 2007. இந்த கேஸ் எதுக்காக போடுறாங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமாக 9th ஷெட்யூலில் கொண்டு வந்து வைக்கிறாங்க இல்லையா, அந்த 9th ஷெட்யூலில் இருக்கக்கூடிய சட்டங்களுடைய பாதுகாக்கும் தன்மையை ஆராய்வதற்காக போடப்பட்டது. ஏன்னா 9th ஷெட்யூலில் அதாவது 31B ஆர்டிகல் ப்ரொடெக்ட் பண்ணுது, பாதுகாக்குதுன்னு நம்ம படிச்சிருப்போம். அது ப்ரொடெக்ட் பண்ணுது, ஓகே, அது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுது, அது எதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது ஆராய்றதுக்காக கொண்டு வந்த கேஸ் தான் இந்த கேஸ். புரியுதா? அந்த 9th ஷெட்யூல் மேலே சந்தேகத்தோடு கொண்டு வரப்பட்ட ஒரு வழக்கு தான் இந்த ஐஆர் கொய்லோ வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஜுடிஷியரி இதை வந்து ரீஎக்ஸாமைன் பண்ணுறாங்க. ஏன் இந்த 9th ஷெட்யூல் கீழே ஒரு சட்டம் இருக்குன்னா அதை ஏன் நம்மளால் ஜுடிக்கல் ரிவ்யூ பண்ண முடியாது, அதாவது நீதித்துறையால் அதை திரும்பவும் செக் பண்ணி அது அந்த சட்டம் தப்பா சரியா அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. ஓகே, இப்போ வந்து ஜுடிஷியரியால் ஏன் வந்து 9th ஷெட்யூலில் வைக்கக்கூடிய ஒரு சட்டத்தை எடுத்து திரும்பவும் பார்க்க முடியாது, அதை ரிவ்யூ பண்ணி அது செல்லாததாக்க முடியாதுன்னு ஏன் சொல்கிறாங்கங்கிறத செக் பண்ணுறதுக்காக இந்த கேஸ் வந்து போட்டிருக்காங்க. இந்த கேஸில் வந்து ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, ஏப்ரல் 24 தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க, ஏப்ரல் 24, 1973. இந்த நாளுக்கு அப்புறம் 9th ஷெட்யூலில் எந்தெந்த சட்டமெல்லாம் கொண்டு போய் வச்சுருக்காங்களோ அந்த சட்டம் எல்லாத்தையும், புரியுதா, அந்த சட்டம் எல்லாத்தையும் யாராலனா ஜுடிஷியரியால், நீதித்துறையால் மறு ஆய்வு செஞ்சு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ அந்த சட்டம், அந்த குறிப்பிட்ட 9th ஷெட்யூலில் வைக்கப்பட்ட அந்த சட்டம் பேசிக் ஸ்ட்ரக்சர், இந்திய அரசியலமைப்புடைய அடிப்படையான கட்டமைப்பை மீறப்படும் பட்சத்தில் அந்த சட்டத்தை செல்லாததாக்குறதுக்கான பவர் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா நீதித்துறை கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அப்போது 1973 ஏப்ரல் 24 அப்புறம் 9th ஷெட்யூலில் வைக்கப்பட்ட எந்த சட்டமாக இருந்தாலும் அது நீதித்துறை சீராய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தமிழ்நாடுடைய 69% ரிசர்வேஷனுங்கிறது ஜுடிக்கல் ரிவ்யூ பண்ண முடியுமா முடியாதா சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா அது 1973 அப்புறம் தான் வந்துச்சு. 1994 தான் 9th ஷெட்யூலில் கொண்டு போய் வச்சுருக்காங்க ஜெயலலிதா அம்மா. அப்படி இருக்கும்போது அதை கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், ஜுடிக்கல் ரிவ்யூ பண்ண முடியும். நாளைக்கே அதை பற்றி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கேஸ் நடத்தி அதை செல்லாததாக்க முடியும். இன்கேஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த கேஸ் அந்த ரிசர்வேஷனால் வந்துச்சு அப்படின்னா, 69% ரிசர்வேஷனால் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், கேஸாக கொண்டு வந்து அதை கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல வராங்க. வேறு ஒன்றும் கிடையாது. புரியுதா? இதுதான் கான்செப்ட், இதுதான் ஐஆர் கொய்லோ கேஸ். அதுக்கடுத்து இப்போது சில ஆர்டிக்கல் பார்ப்போம். SC/ST சம்மந்தமான இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ரிசர்வேஷன் என்னெல்லாம் ஆர்டிக்கல் இருக்குதுன்னு பார்ப்போம். நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிக்கல் 330 எதை பற்றி பேசுது அப்படின்னா, லோக்சபாவில் SC/STக்கான ரிசர்வேஷன், லோக்சபாவில் SC/STக்கான ரிசர்வேஷன் ஆர்டிக்கல் 330. அதுக்கடுத்து ஆர்டிக்கல் 332. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டோட லெஜிஸ்லேச்சர், சட்டமன்றம், ஒரு மாநிலத்துடைய சட்டமன்றத்தில் SC/STக்கான ரிசர்வேஷன். அது ஆர்டிக்கல் 332. அடுத்தது ஆர்டிக்கல் 331. இது பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் ஆங்கிலோ இந்தியனுக்கான ரிசர்வேஷன். லோக்சபாவில் ஆங்கிலோ இந்தியன் ரிசர்வேஷன். ஆங்கிலோ இந்தியன்னா யார்? இப்போ ஆங்கிலோ இந்தியன் இருக்காங்களா சொல்லுங்கள் பார்ப்போம். இந்தியாவில் ப்ரெசண்ட்டாக ஆங்கிலோ இந்தியன் கிடையாது. 2019 ரிமூவ் பண்ணிட்டாங்க அதை. ஆர்டிக்கல் 333. அதே வந்து இது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் ஆங்கிலோ இந்தியனுக்கான சீட்டு. ரிசர்வேஷன் வந்து அவங்களுக்கு அந்தந்த இடத்துல ஒதுக்குறது. இது என்னங்கிறத நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ நம்ம லோக்சபா இருக்கு இல்லையா,
சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ராஜ்யசபா லோக்சபான்னு இருக்குது. ராஜ்யசபாங்கிறது பர்மனண்ட்டான ஒரு சபா. எல்லாருக்குமே இங்கே இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அது தெரியும். லோக்சபாங்கிறது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய 543 பேரை கொண்டது தான் லோக்சபாங்கிறது நமக்கு தெரியும். இந்த 543 பேரில் எஸ்சி எத்தனை பேர் இருக்காங்க, எஸ்டி எத்தனை பேர் இருக்காங்க எம்பிஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா அதுதான் ரிசர்வேஷன். அதுக்கான ஆர்டிகல் தான் இப்போ நம்ம பார்த்தோம். புரியுதா? மொத்தமாக 543 சீட் இருக்குது நமக்கு லோக்சபாவில். கரெக்டாக இந்தியா ஃபுல்லாக இருந்து போகிறவங்க இப்போ தமிழ்நாட்டிலேருந்து 39 பேர் வந்து லோக்சபா எம்பியாக போகிறாங்க. அப்போ அந்த 543 பேரில் எத்தனை பேர் எஸ்டி அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு எஸ்சி எழுதிக்கோங்க. 543 பேரில் எவ்வளோ பேர் எஸ்சி இருக்காங்க அப்படின்னா 84 நபர்கள், 84 மெம்பர்ஸ் எஸ்சி. புரியுதா? 543 பேரில் 84 பேர் எஸ்சி. அதுக்கு அடுத்து 47 பேர் எஸ்டி. 47 பேர் எஸ்டி. புரியுதா? இது தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இது கேட்பாங்க. 543 லோக்சபா மெம்பர்ஸில் 84 எம்பி வந்து யாராக இருக்காங்கன்னா எஸ்சியாக இருக்காங்க, 47 எம்பி எஸ்டியாக இருக்காங்க. புரியுதா? இப்போ நம்ம குடியரசுத் தலைவரே ஒரு எஸ்டி தான், பழங்குடியினர் தான், அதுவும் நமக்கு தெரிஞ்சது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது எப்போ ஃபிக்ஸ் பண்ணது அப்படின்னா இந்த 543ல் 84 எஸ்சி 47 எஸ்டி அப்படிங்கிறது எப்போ ஃபிக்ஸ் பண்ணாங்கங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டெலிமிட்டேஷன் கமிஷன் 2008, அதாவது தொகுதி மறுவரையறை ஆணையம் 2008 மூலமாக இது வந்து முடிவு செய்யப்பட்டுச்சுன்னு எழுதிக்கோங்க. தொகுதி மறுவரையறை ஆணையம் 2008, தொகுதி மறுவரையறை ஆணையம் 2008 மூலம் முடிவு செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறது தெரியணும். பேஸ்ட் ஆன் டெலிமிட்டேஷன் கமிஷன் 2008. டெலிமிட்டேஷன் கமிஷன்னா தொகுதி மறுவரையறை ஆணையம். இப்போ எஸ்சி எஸ்டிக்கு மொத்தமாக எவ்வளோ சீட் நம்ம லோக்சபா கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆட் பண்ணிங்க 131 சீட்டு நம்ம வந்து கொடுக்குறோம் எஸ்சி எஸ்டிக்கு. அதுக்கடுத்து தமிழ்நாடு லோக்சபா, தமிழ்நாடோட லோக்சபாங்கிற தமிழ்நாடுடைய லோக்சபா சீட்டு அப்படி சொல்லணும். தமிழ்நாட்டுடைய லோக்சபா சீட் மொத்தமாக 39 சீட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குறாங்கன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் லோக்சபாக்கு. இது எல்லாருக்குமே தெரியும். ராஜ்யசபானா 18 சீட்டு தமிழ்நாடுக்கு, லோக்சபானா 39 சீட்டு. இப்போது தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குற இந்த 39 சீட்டில் எத்தனை எஸ்சி இருக்காங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை எஸ்சியை 39 பேரில் கொடுக்குறோன்னா 7 பேர், 7 மெம்பர்ஸ் வந்து எஸ்சி இருக்காங்க. 39 லோக்சபா எம்பியில் தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்க 7 மெம்பர்ஸ் வந்து எஸ்சி. எஸ்டியிலேருந்து ஒரு மெம்பர் கூட கிடையாது, 0 மெம்பர். புரியுதா? எஸ்டியிலேருந்து லோக்சபாக்கு ஒரு மெம்பரை கூட நம்ம ஸ்டேட் வந்து கொடுக்கல அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. இதெல்லாம் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்குது மொத்தமாக சொல்லுங்கள் பாப்போம், கமெண்ட் பண்ணுங்கள். ஹவு மெனி ஸ்டேட் கான்ஸ்டிடியூயன்சிஸ் இன் தமிழ்நாடு? எத்தனை மாநில சட்டமன்ற தொகுதிகள் தமிழகத்தில் இருக்குது? யாராவது கமெண்ட் பண்ணுங்க. சீக்கிரமாக கமெண்ட் பண்ணுங்க. 364. வேற யாராவது? எத்தனை தொகுதி இருக்குது தமிழ்நாட்டில்? யாருக்குமே தெரியலையா? 234, 2, 3, 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. 234 தொகுதி இருக்குது தமிழ்நாட்டில். நோ, என்ன யோகேஷ் மறந்துட்டீங்களா எல்லாத்தையும்? 234, 234 தொகுதிகள் இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகளில் எஸ்சிக்கு எத்தனை சீட் இருக்குன்னு தெரியுமா யாருக்காவது? எஸ்சிக்கு 44 சீட் இருக்குது. எஸ்சிக்கு 44 சீட் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் டவர் இருக்கிற ஏரியாவில் உட்காந்துக்கோங்க. எஸ்சிக்கு வந்து 48 சீட்ஸு, 44, 44 தொகுதிகளில் வந்து எஸ்சிக்கு ஒதுக்கியிருக்காங்க 234. கிளியரா? அதே மாதிரி எஸ்டிக்கு தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி ஒதுக்கியிருக்காங்கன்னா 2. எஸ்சிக்கு வந்து 44 தொகுதியும் எஸ்டிக்கு 2 தொகுதியும் தமிழ்நாட்டில் ஒதுக்கியிருக்காங்க. புரியுதா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் யார் யாருக்கு எவ்வளோ தொகுதி ஒதுக்கியிருக்காங்கன்னு. அதுக்கடுத்து
லோக்கல் கவர்மெண்ட்டில் என்ன ரிசர்வேஷன் கொடுத்துட்ருக்காங்க தமிழ்நாட்டில் அண்ட் இந்தியாவில் அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம. ஸோ அதாவது உள்ளாட்சி அரசாங்கத்தில் 73 மற்றும் 74வது சட்ட திருத்தம் நடக்குது. எப்போ? 1992. 73வது சட்ட திருத்தமும் 73rd அண்டு 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். 1992 தான் இந்த ரெண்டுமே நடக்குது. 73rd என்ன அப்படின்னா பஞ்சாயத்து பற்றி பேசுகிறது. 73rd அமெண்ட்மெண்ட் பஞ்சாயத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் தான் 73. பஞ்சாயத்தில் எஸ்சி எஸ்டிக்கும் விமன்ஸ்க்கும் ரிசர்வேஷன் கொடுக்கறது என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு தெரியணும். ஆர்டிக்கல் 243D. ஆர்டிக்கல் 243Dங்கிறது பஞ்சாயத்தில் எஸ்சி எஸ்டி அண்ட் விமனுக்கான ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கல். புரியுதா? தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிக்கல் 243Dங்கிறது 73வது சட்ட திருத்தத்தின் கீழ் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி அண்ட் விமனுக்கான ரிசர்வேஷன் ஆர்டிக்கல் அப்படிங்கிறது தெரியணும். அடுத்தது 243T. முன்ன பார்த்தது டி, இப்போ பார்க்குறது டி. இந்த 243Tங்கிற ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா எதுக்கு? இந்த ஆர்டிக்கல் முனிசிபாலிட்டியில், நகராட்சியில் பெண்களுக்கும் எஸ்சி எஸ்டிக்கும் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன். முனிசிபாலிட்டியில் எஸ்சி எஸ்டி அண்ட் விமன் ரிசர்வேஷன். இந்த ரெண்டு ஆர்டிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். 243Dங்கிறது 73rd, 243Tங்கிறது 74th அமெண்ட்மெண்ட். ஏன்னா 73ங்கிறது பஞ்சாயத்தை பற்றி பேசுது, 74ங்கிறது நகராட்சியை பற்றி பேசுது, அதாவது முனிசிபாலிட்டியை பற்றி பேசுது. அந்தந்த ஆர்டிக்கல் என்னென்னு தெரியணும். பஞ்சாயத்தில் எது, முனிசிபாலிட்டியில் எது, அது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து ஒரு பில் ஒன்று திரும்பவும் தமிழ்நாட்டிலேருந்து பாஸ் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. என்ன பில் அப்படின்னா பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி இடஒதுக்கீடு அல்லது பஞ்சாயத்து மற்றும் நகராட்சியில் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டு மசோதா. பஞ்சாயத்து மற்றும் நகராட்சியில் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டு மசோதா 2009 ஃபாலோ அனுப்புகிறாங்க. இதை 2009 இந்த மசோதா அனுப்பி வைக்கிறாங்க. பஞ்சாயத் அண்ட் முனிசிபாலிட்டி ரிசர்வேஷன் ஃபார் விமன் பில். பஞ்சாயத் அண்ட் முனிசிபாலிட்டி ரிசர்வேஷன் ஃபார் விமன் பில் 2009. இந்த பில்லை பாஸ் பண்ணுறாங்க. இது என்னன்னா எலெக்ஷனில் 50% பெண்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எலெக்ஷன் நடக்குது நம்ம ஸ்டேட்டில், ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்குது, பஞ்சாயத்து தேர்தல் நடக்குது அப்படின்னா அந்த பஞ்சாயத்து தேர்தலில் பெண்கள் 50% பெண்கள் தான் நிற்கணும், மீதி 50% ஆண்கள் நிற்கணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் இருக்குது. அந்த 50% ரிசர்வேஷனுக்கான பில்லு தான் இது 2009 கொண்டு வந்தது. ஆனால் இதை 2016 தான் சட்டமாக மாறுது. நமக்கு புரியுதா? 2009 பில்லாக கொண்டு இது சட்டமாக மாறினது 2016. புரியுதா? February 21, 2016 இந்த டேட்லேருந்து நம்ம ஸ்டேட்டில் 50% அப்படிங்கிறது பெண்களுக்கு பஞ்சாயத்துலேயும் முனிசிபாலிட்டிலையும் ரிசர்வேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியணும். February 21, 2016 ஆன்வர்ட்ஸ். கிளியரா? அடுத்தது தமிழ்நாடு பஞ்சாயத்து நாம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எப்போனா 1995 நாம்ஸ், NORMS. நாம்ஸ்னால் தமிழ்நாடு பஞ்சாயத்து விதிகள். தமிழ்நாடு பஞ்சாயத்து விதிகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எப்போ போட்டாங்கன்னா சட்டம் போட்டதுக்கு அடுத்த வருஷம். பஞ்சாயத்து சட்டம் எப்போ 94 அதுக்கு அடுத்த வருஷமே விதிகள் போட்டிருப்பாங்க. 95 தமிழ்நாடு பஞ்சாயத்து நாம்ஸ் 1995 அதை எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்து டிசேபிலிட்டிஸ், மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழ்நாட்டில் என்ன ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு மாற்றுத்திறனாளிகள் டிசேபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஜாபில் 4% ரிசர்வேஷன் இருக்குது.
கவர்மெண்ட் ஜாபில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% ரிசர்வேஷன் இருக்குது, ஈஸியாக வேலை வாங்கிக்கலாம். புரியுதா? மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இருக்குது, ஈஸியாக நம்மளால் வேலை வாங்கிக்க முடியும் கவர்மெண்ட் ஜாபை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனில் டிசபிலிட்டிஸ் மாற்றுத்திறனாளிக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குன்னா 5%. இப்போ வந்து ஒரு ஸ்கூல் சேரணும் இல்லை காலேஜ் சேரணும் அப்படின்னா அவங்க ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு 5% அந்த காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ சேர்றதுக்கு ரிசர்வேஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து வேறு என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக ஜாப் வாங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு 3% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஜாப் வாங்குறோம்னு நினைக்கிறவங்களுக்கு 3% நேஷ்னல் லெவல்லையோ இல்லை ஸ்டேட் லெவல்லையோ நேஷ்னல் லெவல்லையோ இல்லை இன்டர்நேஷ்னல் லெவல்லையோ சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதை பொறுத்து அவங்களுக்கு வந்து 3% ரிசர்வேஷனுங்கிறது கவர்மெண்ட் ஜாபில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். அதுக்கடுத்து விமன்ஸ்க்கு எப்போ எவ்வளோ ரிசர்வேஷன் சொல்லுங்கள் கவர்மெண்ட் ஜாபில்? பெண்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பில் எவ்வளோ ரிசர்வேஷன் சொல்லுங்கள் பார்ப்போம். 30% இருந்துச்சு, பட் இப்போ கிடையாது. 30% 1989 2021 வரைக்கும் 30% இருந்துச்சு. ஆனால் இப்போ பெண்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் எவ்வளோ தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன்னா 40%. ப்ரெசண்ட்டாக வந்து 40% இருக்குது. 2021 டில் நவ் வரைக்கும் 2021 டில் நவ் வரைக்கும் 40% ரிசர்வேஷன் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க கவர்மெண்ட் ஜாப்குள்ளே போகிறதுக்கு. நீங்கள் வந்து பெண்ணாக பிறந்திருந்தாலே உங்களுக்கு 40% ரிசர்வேஷன் இருக்குது, ஈஸியாக உங்களால் வேலை வாங்க முடியும். புரியுதா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் சமீபத்தில் ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க. இந்திய அரசாங்கம் வந்து ஒரு ரிசர்வேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க புதுசாக. 128th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. 128வது நோட் பண்ணிக்கோங்க, 128வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா 128th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் 2023. 128th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் 2023 லோக்சபாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. 128வது சட்ட திருத்த மசோதா அப்படின்னு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு ஹிந்தியில் என்ன பேருனா நாரி சக்தி வந்தன் அதிநியம் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்தன் அதிநியம் அப்படின்னா நாரினா பெண்கள்னு அர்த்தம். நாரி சக்தி வந்தன் அதிநியம் அப்படின்னா அது இந்த பில்லுக்கான இன்னொரு பெயர். இதை வந்து விமன்ஸ் ரிசர்வேஷன் பில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். விமன்ஸ் ரிசர்வேஷன் பில். இந்த பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசோதாவை 1996 பாஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இப்போ தான் வந்து அதுக்கு வந்து ஃபைனலாக வந்து இதை பாஸ் பண்ணது இந்த 2023 தான். 96 பண்ணாங்க, அது வந்து லாஸ்ட் பண்ணிட்டாங்க, அது லேப்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா லோக்சபா கலைஞ்சிருக்கும், அதனால் லோக்சபா வந்து இந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் ஆனால் கூடிய சீக்கிரம் லோக்சபா ஒவ்வொரு டைமும் கலைஞ்சதுனால அவங்களால என்ன பண்ண முடியலன்னா இதை சட்டமாக்கவே முடியல. பெண்களுக்கு
என்னது அரசியலில் 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஆனால் அவங்களால கடைசி வரைக்கும் அதை நிறைவேற்றவே முடியல. 4 தடவை கொண்டு வந்திருக்காங்க. 1996, 98, 99, 2008 இந்த 4 டைம்லேயும் இதை சக்ஸஸ் பண்ண முடியல. ஏன்னா எல்லா டைமும் லோக்சபா வந்து லேப்ஸ் ஆயிடுச்சு அதனால. பட் கடைசியாக 2023 இதை சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சமீபத்தில் வந்து சட்ட திருத்தம் 106வது சட்ட திருத்தம் 106th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு உருவாச்சு. எப்போ 2023. புரியுதா? 106வது. இது வரைக்கும் நம்ம இந்திய அரசியலமைப்பை 106 தடவை திருத்தம் பண்ணியிருக்காங்க. இந்த கடைசி திருத்தம் தான் 106வது சட்ட திருத்தம். புரியுதா? இது என்ன சொல்லுது அப்படின்னா 1/3 ஆஃப் ரிசர்வேஷன் ஃபார் விமன், 3இல் 1 பங்கு ரிசர்வேஷன், அதை இடஒதுக்கீடு கொடுக்கணும் பெண்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 3இல் இடஒதுக்கீடுனா 33.33% அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் 3இல் 1 பங்கு. எங்கெல்லாம் 1/3 ஆஃப் ரிசர்வேஷன் ஃபார் விமன் இன் லோக்சபா எலெக்ஷனில். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அசம்பிளி, ஒரு மாநிலத்துடைய சட்டமன்ற அந்த சட்டமன்ற தேர்தலில். அண்ட் டெல்லி அசம்பிளி, டெல்லியுடைய அசம்பிளியில். இந்த 3 இடங்கள்லையுமே 3இல் 1 பங்கு ரிசர்வேஷன் பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து 234 தொகுதி இருக்குது நம்ம ஊரில் அப்படின்னா அந்த 234 தொகுதிக்கும் போட்டியிடுறதுக்குன்னு இருப்பாங்க இல்லையா. இப்போ வந்து ஒவ்வொரு தொகுதியிலேயே வந்து 30 வேட்பாளர் கூட போட்டியிடலாம். ஆனால் அந்த 30 வேட்பாளரில் குறைஞ்சபட்சம் எவ்வளோ இருக்கணுமா? 3இல் 1 பங்கு 10 வேட்பாளராவது பெண்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டியிடக்கூடிய வேட்பாளர் அதான் 3இல் 1 பங்கு, 30 பேரில் 10 பேர். அந்த கான்செப்ட். இப்போ 234 தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்ம 3ஆக பிரிக்கும் போது என்ன ஆகுது? கிட்டத்தட்ட ஒரு 80 அந்த மாதிரி வரும். கரெக்டாக? அந்த 80வது 234ல் 3 80 இருக்குன்னா ஒரு 80ஆச்சும் பெண்கள் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த கான்செப்ட். புரியுதா? இதில் தான் ஒரு 4 ஆர்டிக்கலை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த 106வது சட்ட திருத்தத்தில். என்ன சொல்கிறாங்க? லோக்சபா, ஸ்டேட் அசம்பிளி, டெல்லி அசம்பிளி இந்த 3 இடங்களுக்கும் 3இல் 1 பங்கு ரிசர்வேஷன் பெண்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்களா? சரி, அதை பற்றின ஆர்டிக்கலை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக இன்க்ளூட் பண்ண ஆர்டிக்கல் என்னென்னா 239AA. இந்த 239AA ஆர்டிக்கல் எதை பற்றி பேசுதுன்னா 1/3 ஆஃப் ரிசர்வேஷன், அதாவது 3இல் 1 மடங்கு இடஒதுக்கீடு இன் டெல்லி அசம்பிளியில். புரியுதா? அதுதான் இந்த ஆர்டிக்கல் பேசுது. ரிசர்வேஷன் ஃபார் விமன் இன் டெல்லி அசம்பிளி. தமிழ்லையும் சொல்கிறேன். ஆர்டிக்கல் 239AA கமெண்ட்டில் இருக்கு பாருங்கள். 3இல் 1 பங்கு இடஒதுக்கீடு டெல்லி அவையில் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னா அது ஆர்டிக்கல் 239 AA. அடுத்து ஆர்டிக்கல் 330 A. ஆர்டிக்கல் 330 A. இந்த 330 Aங்கிற ஆர்டிக்கல் எதை பற்றி பேசுதுன்னா லோக்சபாவில் 3இல் 1 பங்கு இடஒதுக்கீடு. லோக்சபாவில் 3இல் 1 பங்கு இடஒதுக்கீடு. A லோக்சபாவில் ரிசர்வேஷன். அதுக்கு அடுத்து 332 A. ஆர்டிக்கல் 332 A. இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அசம்பிளியில் 3இல் 1 பங்கு இடஒதுக்கீடு. 3இல் 1 பங்கு இடஒதுக்கீடு ஸ்டேட் அசம்பிளி அப்படின்னா என்னது? ஒரு மாநில சட்டமன்றத்தில் கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷன். எல்லாமே பெண்களுக்காக. அடுத்து லாஸ்ட்டாக 334A. ஆர்டிக்கல் 334A. இந்த ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா இந்த 3 ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 3 ஆர்டிக்கலும்
இதுக்கப்புறம் வந்து அடுத்த வருஷம் வந்து 2026 தொகுதி மறுவரையறை பண்ண போகிறாங்க. 2008 பார்த்தோம்ல முன்ன தொகுதி, அதாவது தொகுதி மறுவரையறை ஆணையம் அப்படின்னு ஒன்று 2008 பார்த்தோம். அது மாதிரி 2026 27 பண்ண போகிறாங்க. அந்த தொகுதி மறுவரையறை ஆணையம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க இந்த ரிசர்வேஷனை. அது வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. நியர்பை 2029 இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அதாவது அடுத்த பாப்புலேஷன் சென்சஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு மாடல் அப்படிங்கிற மெத்தடில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஒரிஜினலாக அடுத்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க 2026 27. இது எல்லாம் எடுத்து முடிச்சு அதுபடி எவ்வளோ விமன் பாப்புலேஷன் இருக்காங்களோ அதை பொறுத்து ரிசர்வேஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 334A என்னது? இம்ப்ளிமெண்டேஷன் போஸ்ட் டெலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்ப்ளிமெண்டேஷன் போஸ்ட் டெலிமிட்டேஷன் அதான் லாஸ்ட் ஆர்டிகல். அதாவது தொகுதி மறுவரையறை ஆணையத்திற்கு பிறகு நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிறது தான் 334A லாஸ்ட் ஆர்டிகல். தொகுதி மறுவரையறை ஆணையத்திற்கு பிறகு நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்கேஸ் இது வந்து நடைமுறைப்படுத்திட்டாங்க 2029 நடைமுறைப்படுத்திடுவாங்க. அப்படி நடைமுறைப்படுத்திட்டாங்கன்னா இந்த 30%, அதாவது 1/3 இடஒதுக்கீடு எத்தனை வருஷம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னா 15 வருஷம் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். அந்த 15 வருஷம் கழிச்சு 2029 அப்புறம் 15 வருஷம் கழிச்சு அதை வந்து ஸ்மால் சேஞ்சஸ் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் புரியுதா? அதுக்கப்புறம் திரும்பவும் மேபி அதே ரிசர்வேஷனை இன்னும் 15 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியும் விடலாம். அது அவங்களோட விருப்பம். அந்த டைமில் என்ன தோணுதோ அதை பண்ணுவாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா இல்லை அதை வந்து வேறு ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வருவாங்களா அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிறது எல்லாமே அப்போ வந்து அதை பற்றி யோசிப்பாங்க. இவ்வளோதான் விஷயம். புரியுதா? இதுதான் ரிசர்வேஷன். புரிஞ்சதா எல்லாருக்கும்? ரிசர்வேஷன் அப்படின்னா என்னென்னு புரியுதா எல்லாருக்கும்? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ரிசர்வேஷனுங்கிற கான்செப்டில் நம்ம பல ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நேற்று கிளாஸ் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது டவுட் இருக்கான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். Anyone?